குட் மார்னிங் ஃப்ரம் சென்னை. இந்த வீடியோ எங்கன்னா ரொம்ப நாளாக பிளான் பண்ண, ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட ஒரு ஊருக்கு தான் போக போகிறோம். ஜாஃப்னா, ஸ்ரீலங்காவில் இருக்க யாழ்ப்பாணத்துக்கு தான் போக போகிறோம். அதுக்கு வேரியஸ் ரீசன்ஸ். அங்கே இருக்கிற தமிழ், அங்கே இருக்கிற கோயில்கள் இதெல்லாம் பார்க்கணுன்னு ஆசை. நான் வேங்கூவரில் இருக்கும்போது நிறையா அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க. அவங்க பேசுகிற தமிழ், அவங்களோட வழிபாடு முறை, அவங்களோட ஒரு பற்றுதல் கடவுள் மேலே, இதெல்லாமே ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதனால் சரி அங்கே போய் பார்ப்போம் அப்படின்னு ஒரு பிளான், ரொம்ப நாளாக பிளான் பண்ணது. ஆனால் போக முடியல. இந்த வாட்டி ஒரு சான்ஸ். சென்னையிலேருந்து ஜாஃப்னாக்கு டைரெக்டாக ஃப்ளைட் இருக்குது. 1 hour ஃப்ளைட்டுன்னு நினைக்கிறேன். அது ஒரு சின்ன ஃப்ளைட் தான். அந்த ஃப்ளைட் ஜேர்னி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் இங்கேருந்து கிளம்பி ஏர்போர்ட் போயிட்டு, ஏர்போர்ட்டில் அந்த ஃப்ளைட் ஏறுறது, அப்புறம் அங்கே ஃப்ளைட் ட்ராவல் எப்படி இருந்தது, ஜாஃப்னாவில் இறங்கும்போது அங்கே எப்படி இருக்குது, இந்த இன்ஃபர்மேஷன் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் வந்தது அப்படியே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஓகே, வாங்க போவோம். சென்னை ஏர்போர்ட் இமிக்ரேஷன் தாண்டி வந்தாச்சு. எல்லாமே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. இப்போ இண்டிகோ ஃப்ளைட்டில் தான் போக போகிறோம். கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பார்க்கணும் அடுத்தது. ஏன்னா ஜாஃப்னா ஏர்போர்ட்டில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் இருக்குமான்னு தெரியல. சிட்டிக்குள்ளே போய் தான் நம்ம ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இங்கே ஏர்போர்ட்லேயே கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடிஞ்சதுன்னா பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ளைட் ஏற வேண்டியதான், கேட்டுக்கு போக வேண்டியதான். இப்போ நான் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பார்த்துட்டு அப்புறமாட்டி பேசலாம். இப்போ உள்ளே வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சது இங்கே கரன்சி எக்ஸ்சேஞ்சே இல்லை போல். இந்த ஜாஃப்னா போய் இறங்கினதுக்கப்புறம் தான் அங்கே என்ன பண்ணணும்னு பார்க்கணும். இல்லை அங்கே இருக்கிற ஏடிஎம்மில் எடுத்துக்க வேண்டியதான்னு நினைக்கிறேன். அதுதான் பெஸ்ட் வேன்னு நினைக்கிறேன். இங்கே டாலர்ஸை கொஞ்சம் கன்வெர்ட் பண்ணிட்டு போகலான்னு பார்த்தேன். பட் இட்ஸ் நாட் அவைலபிள். சரி, அடுத்தது ஏர்க்ராஃப்ட் போகிறதுக்கு பார்ப்போம். இது வந்து 2+2 கான்ஃபிகரேஷன் இருக்க ஃப்ளைட்டு. இந்த முன்னாடி 2 ப்ரொப்பல்லர் இருக்கும், ஓப்பன் அந்த மாதிரி. சூப்பர். அது ஒரு 1 hour 15 minutes ஃப்ளைட்டு சென்னையிலேருந்து ஜாஃப்னா போகிறதுக்கு. போகிற வழியில் என்ன இருக்குதுன்னு அப்படியே பார்ப்போம். மோஸ்ட்லி ஜாஃப்னா யாழ்ப்பாணம் ரீச் பண்ணும்போது அந்த கோஸ்ட் லைன் நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. யாழ்ப்பாணம் ரீச் பண்ணும்போது அதை போய் பார்ப்போம். தெரியல, பார்க்கணும். என்னென்ன இடம் பார்க்கலாம், என்னென்ன இடம் இருக்குது யாழ்ப்பாணத்தில்? என்னது? பீச்சு. ஓகே. வேறு நல்லூர் கந்தசாமி கோயில்.
அப்புறம் அங்கே ஒரு ஃபோர்ட் இருக்கு இல்லையா, அது இருக்குது. நைனாதீவு போகணும். நல்லா அது போட்டில் போகணும்ல. இங்கேருந்து பஸ்ஸில் போயிட்டு நாங்கள் போட்டில் இங்கே ஜாஃப்னாவில் என்னென்ன பார்க்கலாங்கிற மேப் இது. மெயினாக பார்த்திங்கன்னா இங்கே நாகதீப விஹாரா, இது ஒரு புத்திஸ்ட்டு பிளேஸ்ன்னு நினைக்கிறேன். நாகவிஹாரா, காந்தோர்டா விஹாரா, இது எல்லாமே புத்திஸ்டோடது இருக்குது. இங்கே யாழ்ப்பாணம் லைப்ரரி, இது கண்டிப்பாக போகணும். கேசரினா பீச் முடிஞ்சால் போகணும். கீரிமலை, இது போகணுங்கிற இதில் இருக்கேன். ஏன்னா இது வந்து நேச்சுரல் ஸ்ப்ரிங். இது ஒரு கோயில் பக்கத்தில் இருக்குது, அது போய் பார்க்கணுன்னு ஒரு இது இருக்குது. கண்டிப்பாக நல்லூர் கோயில் கண்டிப்பாக பார்க்கணும். அதை வச்சு தான் இங்கே வந்ததே. அதை மாதிரி தான் பார்க்கணும். யாழ்ப்பாண கோட்டை, நைனாதீவு அம்மன் கோயில், இது எல்லாமே இருக்குது. இதை போய் விசிட் பண்ணி ஆகணும். பார்ப்போம் என்னென்ன பார்க்க முடியுமோ. 3 days இருக்குன்னா 3 days என்னென்ன பார்க்க முடியுமோ பார்ப்போம். என்ன ஸ்பெஷலுங்க? ஹைதராபாத் இங்கே லோக்கல் யாழ்ப்பாணம் வன்னியோட ஸ்பெஷல். வன்னி மிக்ஸ்ட் ரைஸ். ஓகே. பிரியாணி எல்லாம் இந்த இதெல்லாமா? ஓகே. மட்டன் நல்லா இருக்குமா? ஸோ ஒரு மட்டன் பிரியாணி கொடுங்க. அப்புறம் ஃப்ரை இதில் என்ன இருக்கும்? ஃபிஷ்ஷில் ஏதாவது இருக்கா? ஃபிஷ் ஃப்ரையில் ஒரு சின்ன பீஸாக வரும், அது 600 தனி பீஸ். இதா அங்கே 2 பேர். ஒரு ஃபிஷ் 2 பேருமா? ஒரு ஃபிஷ் தான். ஒரு ஃபிஷ்ஷு. ஒரு ஃபிஷ் வரும். சிங்கிள் பீஸ். சிங்கிள் பீஸ் தான் ஃபிஷ். சிங்கிள் பீஸ். இதில் ஒரு பீஸ் வரும் இல்லையா, அது போதும். ஒரு ஆள் தான். மட்டன் பிரியாணி. கோழி சோடா சரி கொடுங்க, ஒரு கோழி சோடா. பெப்சி 7 அது வேண்டாம். வேறு என்ன இருக்குது? சரி வாட்டரே கொடுத்துருங்க. வாட்டர் போதும். 1/2 லிட்டர். 1/2 லிட்டர். மட்டன் பிரியாணி வந்துருக்கு. ஃபிஷ் ஃப்ரை, மட்டன் பிரியாணி. நல்ல போர்ஷன், பெரிய போர்ஷன் தான். ரேட்டு போட்டிருக்கிறது 1500 லங்கன் ருபீஸ். சாப்பிட்டுட்டு கடைசியாக சொல்கிறோம். மட்டன் நல்லாயிருக்கு, ஆனால் மசால் வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கிற மாதிரி. டேஸ்ட்டாக தான் இருக்கணும். வெற்றிகரமாக யாழ்ப்பாணம் வந்தாச்சு. ரொம்ப நாள் கனவு வந்து நிறைவேறிடுச்சு. எனக்கு ரொம்ப வருஷமாக வரணும்னு நினச்சிட்டு இருந்த ஊர் இது. வந்த நம்ம தொப்புள் கொடி உறவுகளை பார்க்கணுங்கிற ஒரு சந்தோஷம், அதான் வந்தாச்சு. என்னென்னா இமிக்ரேஷன் சிம்பிளாக முடிஞ்சது. அது ஏற்கனவே இடிஏ வாங்கி வச்சது, எலக்ட்ரானிக் ட்ராவல் ஆத்தரைசேஷன் வாங்கி வச்சது. அதனால் சீக்கிரம் வந்தாச்சு. கரன்சி அங்கேயே எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அதனால் அதுவும் ஒரு $100 மட்டும் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு வந்திருக்கேன். இங்கே ஆகக்கூடிய செலவுகளை பொறுத்து மறுபடியும் பிளான் பண்ணிக்கலான்ட்டு நான் சிம்பிளாக ஒரு கோல்டன் ஸ்டார் கெஸ்ட் ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல ரூம் போட்டிருந்தேன்.
2 நைட்ஸ்க்கு வந்து $44 ஆச்சு. இங்கே கேஷ் தான். சரி, இங்கே கேஷ் எடுத்துகிட்டு வந்து கரன்சி மாற்றினாலும் கேஷை கொடுத்தாச்சு. சிம்பிளான கெஸ்ட் ஹவுஸ் தான், ஃபேன்சியெல்லாம் இல்லை. அந்த கெஸ்ட் ஹவுஸு சுற்றி காட்டுற அளவுக்கு ஒன்றும் இல்லை, சிம்பிளான கெஸ்ட் ஹவுஸ் தான். இங்கே தங்கியாச்சு. ஸோ இதுதான் இந்த ஜேர்னி. சென்னையிலேருந்து கிளம்புனோம். அந்த ஃப்ளைட்டில் பார்த்தீங்க அந்த கோஸ்ட் லைன்லாம் சூப்பராக இருந்துச்சு. இந்தியா கோஸ்ட் லைன். ஒரு 10-15 மினிட்ஸ் கழித்து ஸ்ரீலங்கன் கோஸ்ட் லைன், அதாவது யாழ்ப்பாணம் அந்த கோஸ்ட் லைன் வந்துச்சு. அழகாக வந்து இறங்குனாங்க. ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, நிறைய குழந்தைகள்லாம் அந்த ஃப்ளைட் வந்து இறங்குறத ஸ்கூல் குழந்தைங்க போல் இருக்கு எல்லாம் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க போல இருக்குது. அது நல்லா இருந்தது. அது ரொம்ப மாதிரி நல்லா இருந்தது அது பார்க்குறதுக்கு. அவ்வளோதான். இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். அடுத்தது இந்த ஊரை சுற்றி பார்ப்போம். அது அடுத்தடுத்த வீடியோஸில் வரும். இந்த ஜேர்னி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், பெரிய சப்போர்ட்டாகவும் இருக்கும். ஏன்னா இது தவிர்த்து நிறைய வீடியோஸ் வரப்போகுது. அடுத்தடுத்த நாடுகளுக்கு போகலான்னு பிளானு. இந்த வருஷம் ஃபுல்லாக நிறைய ட்ராவல் இருக்குது, நிறைய வீடியோஸ் வரும். கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் பிடிக்கும்னு நம்புகிறேன். அடுத்து யாழ்ப்பாணம் சுற்றி பார்க்குற வீடியோ வரும். அதில் உங்களை சந்திக்கிறேன். பை.